ஹாய் வாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, நான் வீட்டிலையே செஞ்ச ஆரோக்கியமான சத்து மாவு அரைக்க தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்குறோம். இதில் நான் மொத்தமாக 23 பொருட்கள் கலந்து அரைச்சிருக்கேன். அது நவதானியம், சிறுதானியமும், பாரம்பரிய அரிசி, நட்ஸு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். அது என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதில் எப்படி அரைக்கிறதுன்னு இப்போ சொல்கிறேன், பாருங்கள். சிறுதானியம் எல்லாத்தையும் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்துங்க. அதை நல்லா வெயிலில் காய வச்சு ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. கையில் பிடிச்சி பார்த்திங்கன்னா நல்லா கீழே கொட்டணும். மொறுமொறுன்னு நல்லா இருக்கணும். அப்போ தான் நல்லா பூச்சி பிடிக்காமல் இருக்கும். அடுத்து மீதமுள்ள பொருள்லாம் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக போட்டு வறுத்து அதை சுத்தமாக நல்லா ஆறினவுடனே எடுத்து காய வச்சு எடுத்துக்கணும். நல்லா காஞ்சத்துக்கு பிறகு இரண்டையுமே எடுத்து நல்லா தூசு இல்லாமல் புடச்சி மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி நல்லா நைஸாக அரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கஞ்சி எல்லாம் வச்சு பண்ணுறதுக்கு அது தேவை. அரைச்சிட்டு வந்ததுக்கு பிறகு சல்லடையில் சலித்து கப்பியை தனியாக எடுத்து வச்சிடணும். மீதி உள்ள மாவை, நம்ம சலித்த மாவை சுத்தமாக தொடச்சிட்டு காற்று போகாத டப்பாவில் கொட்டி மூடி வைக்கணும். அப்போ தான் ரொம்ப நாள் வரையும் பூச்சி பிடிக்காமல் வண்டு பிடிக்காமல் இருக்கும். நல்லாவும் இருக்கும் மாவு. இது பாருங்கள் எவ்வளோ கப்பி இருந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த கப்பியை நீங்கள் வேஸ்டேஜ் தான், ஆட்டுக்கு எதுக்காவது மாட்டுக்கு தண்ணி வச்சு வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா கஞ்சி, லட்டு எதுனாலும் செஞ்சு பசங்களுக்கும் சரி பெரியவங்களும் சாப்பிட்லாம். இப்போ நான் இதில் கஞ்சி மட்டும்தான் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் ஒரு 2 பேருக்கு தான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மாவு எடுத்துக்கிட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. இதில் பால் கலந்துக்கிறாந்தா தண்ணியை கொஞ்சம் கம்மியாக ஊற்றிங்க. நான் பாலெல்லாம் எடுத்துக்கல. இப்போ நல்லா பொங்கி நுர வந்தோடனே நான் சர்க்கரையை போட்டிருக்கேன். நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேன். நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். இனிப்புக்கு சுகரு அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்குங்க, கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்குங்க. இதில் பனங்கட்டி, பனவெல்லம் இல்லை சாதாரண ஒயிட் சுகர் கூட நீங்கள் கலந்துக்கலாம். இதில் தேங்காய் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் நான் ஒன்றுமே சேர்த்துக்கல. தண்ணியும் நாட்டு சர்க்கரை மட்டும்தான் போட்டு கிளறி இருக்கேன். இதை நல்லா அடுப்பில் வச்சு அப்பப்போ கரண்டி போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா மாவு கெட்டி பிடிச்சி அடியில் வேஸ்டேஜாக போயிடும். நல்லா பொங்கி வரும் பாருங்கள். இதில் நல்லா பொங்கி வந்தோடனே கலர் சேஞ்ச் ஆகி மாறி வருதா? இதுதான் நல்லா மாவு வெந்த பதம் வந்திருக்கு. இதை நம்ம குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்கள்லேருந்து மால்ட்டா செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுக்கு போட்டு கூழ் மாதிரி காய்ச்சி சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்பூனாலேயே விட்டு விடலாம். பெரியவங்களுக்கும் சாப்பிட்லாம். எல்லோரும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் எடுத்துக்கலாம். லட்டுனா பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். சுகரு அதிகமாக உள்ளவங்களுக்கு சுகரை எடுத்துக்காமல் இனிப்பு போடாமல் உப்பு சேர்த்து நம்ம கஞ்சி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு வேளை அதை எடுத்துக்கிட்டாலே உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான இது நம்ம வீட்டிலையே செய்கிற ரெடிமேட்டு சத்து மாவு கஞ்சி. கடையிலலாம் பார்த்திங்கன்னா என்னென்ன போட்டு அரைக்கிறாங்கன்னு தெரியாது, எப்படி அரைக்கிறாங்கன்னு தெரியாது. இது நம்ம வீட்டிலையே நம்ம ஈஸியாக நல்லா ஆரோக்கியமாக செஞ்சு பசங்களுக்கெல்லாம் கஞ்சி வச்சு கொடுக்கலாம். இது இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு, இது ரெடியானோடனே டம்ளரில் ஊற்றி நல்லா ஆற வச்சு உங்களுக்கு தேவையான சூட்டு பாகத்தில் டெய்லி காலையில் வெறும் வயிற்றுலேருந்தும் குடிக்கலாம். இல்லை ஒரு நாளைக்கு நீங்கள் எப்போனாலும் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பொருள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்த்துட்டு நீங்களும் அரைச்சி செஞ்சீங்க. ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு அது இதுன்னு கொடுக்குறதுக்கு பசங்களுக்கு ஹெல்த்தியான
கஞ்சி இதுமாரியே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, நன்றி.